ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ 38th பேப்பர். இந்த பேப்பரை முன்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸில் நம்ம பார்த்த 35 கொஷின் பேப்பருடைய அங்கங்கே பிக் பண்ண கொஷின் தான். சரியா, ரொம்ப ஹார்டான கொஷின் இல்லை, பட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் வாங்க. அகைன் சொன்ன மாதிரி எதுக்கு இந்த கொஷின்லாம் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நம்மளால் 20+ கொஷின் உங்களால் தாண்ட முடியுதான்னு பாருங்கள் 15 மினிட்ஸில். ஸோ அதுக்காக தான் வச்சேன். சரியா, நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா கூட உங்களால 15 நிமிஷத்துல போட முடியாது. செக்கே வந்து இங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதனால கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ட்ரேடர்ஸ் மார்க்ஸ் 40% போது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அப்போ 140/100 ஆஃப் சிபி தான் அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ். அதில் 25% டிஸ்கவுண்ட், அப்போ 75% எடுத்துருப்பான். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் இப்போ. ஸோ திஸ் இஸ் 3/4. 4 கேன்சல் பண்ண 35 இன்டு திஸ் 105. 105/100 இதுதான் எஸ்பி. பார்க்கவே தெரியுது 5% ப்ராஃபிட். ஸோ 5% ஆஃப் சிபி தான் ப்ராஃபிட். 75 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கேன்சல் 15. ஸோ 1500 தான் என்னது காஸ்ட் ப்ரைஸ். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. 625 இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஃபுட்பாத். ஓகே, அப்போ 25 4% வைடு இருக்கும். சரியா, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, அப்போ 27 இருக்கும். என்ன கேட்குறேன், வாட் இஸ் த ஃபுட்பாத்தோட ஏரியா? 27 ஸ்கொயர் இஸ் 5729. சிம்பிள். Including footpath. What is the total area including footpath? Answer this. Question number 3 வாங்க. The shopkeeper marks 720 gives discount 144. அப்போ 720 minus 144 இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். அவன் ப்ராஃபிட் 36 ரூபாவாம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்குறேன், அதே செல்லிங் ப்ரைஸ் வந்து 36 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்கும். ஒரே லைனில் முடிச்சலாம். இது ஆட் பண்ண 180 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 040 540. ஸோ 540 இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். கொஸ்டின் நம்பர் 4. ஆன்லைன் ட்ரேடர்ஸ் retailer offers 150 as discount. Original price is 1200. What is the percentage of discount? Okay, 150 out of 1200 into 100. And 0 cut. So 150 cancel பண்ணீங்கன்னா 150 so 112 so 112 so 12 remaining 30 la 2 times of this 12 point something. Answer this. Simple. Question number 5. A rectangle has a length is 4 times the width. Width a na length வந்து 4 times a width. Perimeter na 2 times of this equal to 100. Okay, 5, 10, 10a equal to 100, a equal to 10. Okay, a 10 na length வந்து 40. What is the area? The amount is 400. Simple. Question number 6. What is the radian measures? 270 into 5/180. 3 times of 90, 2 times 90, 3/2. Simple. Question number 7. The train travels 100 km, 50 km per hour and 25 km, 100 km per hour. ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் சேம். அதனால இந்த 100 பற்றியே யோசிக்கவே வேண்டாம். 2ab upon a plus b ஃபார்முலா போட்டால் போதும். 2ab this 50 into 25 divided by a plus b, that is 75. கேன்சல் பண்ணால் 3. ஸோ 100/3 33.33. இந்த இடத்துல 100ங்கிற நம்பருக்கு பதிலாக வேற எந்த நம்பர் இருந்தாலும் சேம்னாவே இந்த ஃபார்முலா போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. What is the average watches manufactures the Rado, Titan, Sonato? So இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ? 60, 35. 35 plus 30 is 65. 65/3 பர்சன்டேஜ் தான் கேட்குறான். இன்ட்டு 1000 போட்டுங்க. ஏன்னா 1000 தான் மொத்தமாக. 1000 பர்சன்டேஜ்னால கீழே 100 போட்டு 2 0 கட்டு. சரியா, 650 divided by 3 எவ்வளோ இருக்கும்? 2 times 1 times 217. 6.66 வரும். approximately 217. Okay. Question number 9 வாங்க. The tangent is drawn to a circle of radius is 5 cm at the point of tangency. What is the angle between the edges? Angle tangent now it's make an angle 90 degree with the centers radius ஓட. Answer 90. இந்த இடத்துல 5 cm தேவையே கிடையாது. இல்லைனாலும் ஆன்சர் 90 தான். This next question number 10. sin x plus equal to cos 5. இப்போ இது ஆட் பண்ணா 90 வரணும். ஓகே, அதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல இது தேவையே கிடையாது. இது இல்லைனாலும் ஆன்சர் 90 தான். சிம்பிள். கொஸ்டின் 11 வாங்க. ட்ரையாங்கிள் சைட்ஸ் 5, 12, 13 இது 90 இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்ட்ரடிஸ் 2 cm. வாட் இஸ் ஏரியா? இன்ட்ரடிஸ் தேவையே கிடையாது. ஹைபாட்டினஸ் 1/2 into 5 into 12 பேஸ் into ஹைட். ஆன்சர் 30. இன்ட்ரடிஸ் தேவையில்லாம, அதாவது இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இன்ட்ரடிஸ் வச்சுன்னா ஏரியா ஈக்குவல் டு
எஸ் இன்ட்டு ஆர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, எஸ்ங்கிறது சம்மா பெரிமீட்டரோட ஆஃப், இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது, அதோட இன்ட்ரடியூஸ் போட்டு அப்புறம் ஏரியா கண்டுபிடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். தேவையே கிடையாது. பிதாகரஸ் ட்ரிப்ளெட் தானே. பிதாகரஸ் ட்ரிப்ளெட்னா சரி ஹைப்பா இது அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் போட்டாவே போதும். அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் கான்செப்ட் தேவையே கிடையாது. சரியா? இதே ஒரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் கொடுத்தா கூட இந்த இடத்துல தேவை கிடையாது. 3 சைடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? டைரக்டா ஏரியான்னு சரி ஒரு செமி பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அல்லது பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன்ட்ரோடியூஸ் தென் வாட் இஸ் ஏரியான்னு கேட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது லாயம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் தேவைப்படும். இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸிங் கான்செப்ட் தேவையே கிடையாது. You know the 3 sides of the triangle, you can find the area. Even if it is not a right angle triangle, you can use the S formula, S into S minus A, S minus B, S minus C under root of this. அது யூஸ் பண்ணி கூட you can find the scaling triangle area கண்டுபிடிச்சிடும். Okay. Question number 12 along in a circle, there is a chord is 12 centimeter located from 15 centimeter from the center. chord வந்து பாதியா பிரிச்சிடும் 10 10. இது 15. ஸோ இது என்னன்னு கேட்குறோம். What is the approximate radius கேட்குறோம். ஸோ இது எவ்வளோ? This is the square plus the square equal to the square. The square எவ்வளோ? 225. The square எவ்வளோ? 100. ரெண்டையும் ஆட் பண்ணினா 325. 325 324 18 radius. சரியா? ஃபைன். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. வாட் இஸ் tan A கேட்குறோம். sin A கொடுத்துறோம். tan A ங்கிறது ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் எங்கன்னா 2x. 2x அப்பான் adjacent வேணும். adjacent இருக்கட்டும். முதல்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 2x இருக்கு. ஆன்சர் திஸ். அப்போ this is hypotenuse. Hypotenuse ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு adjacent ஸ்கொயர் வந்துடும். சரியா? ஸோ என்ன வருதுன்னு தேவை கிடையாது. இந்த இடத்துல இது மட்டும் தான் 2x பை இருக்கு. அதனால அங்கேயே நிறுத்திடலாம். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. alloy contains copper and tin வந்து 3:250 gram copper is added to this alloy. The copper becomes double the quantity tin in it. Copper is added in it. Okay. 3x ங்கிறது காப்பர் ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஒரு 250 கிராம் காப்பர் ஆட் பண்றோம். டிவைட் பை 10 வந்து 2x ஈக்குவல் டு 2/1. ஓகே, அவ்வளோதான். This 4x equal to 3x plus 250. X equal to 250. What is the amount of tin in alloy? So 2 times of 250 is 500. Simple. Question number 15. A tank contains 120 liter of liquid, 30% alcohol. 30% of liquid is mixed with the replaced with another liquid 50 liquid. 30% alcohol இருக்கா? Okay, 30% is replaced. அப்போ 30 லிட்டர் எடுத்தீங்கன்னா 90 லிட்டர் இருக்கும். 90 லிட்டர்ல 30% ஆல்கஹால் எடுத்தீங்க அப்படின்னா 27 லிட்டர் வரும். ஆல்கஹால் 27, 63 வந்து லிக்விட். இப்போ 30 லிட்டர்ல 50%, அப்போ 15 ஆல்கஹால் 15 வாட்டர்னு வச்சுக்கிட்டு இப்போ என்ன கேட்குறான்? பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் என்னன்னு கேட்குறான். இப்போ எவ்வளோ லிட்டர் இருக்கு? 42 லிட்டர் இருக்கு. 42 அவுட் ஆஃப் 120. ஏன் 120? அப்படியே 120 தானே, ரீப்ளேஸ் தானே பண்றோம். 30 எடுத்துட்டு 30 உள்ள போடுறோம். சரியா? இது 100 0 கட்டு 42 தானே. 420ன்னு வச்சுக்கோங்களேன். 420 12 டிவைட் பண்ணா 2 12s 3 12s 36, ரிமைனிங் 60 35% தி நியூ ஆல்கஹாலோட சொல்யூஷன். கொஸ்டின் 15 முடிஞ்சிச்சு. 16 வாங்க. Ravi's and Akash 4 years ago age was 80 years. இப்போ எவ்வளோ இருக்கும்? இவங்களுக்கு 4 வயசு, இவங்களுக்கு 4 வயசு. ஸோ மொத்தம் 8 வயசு கூடி இருக்கும். இப்போ 2 பேர்த்தோட வயசு 88. 2 கூட்டிங்கன்னா Ravi's age is 14 years ago was Akash 4 years ago. ஓகே, ரவி ஏன்னு வச்சுக்கோங்க. ஆகாஷ் எவ்வளோ? 88 மைனஸ் 8. சரியா? அப்படியே வாங்க. இந்த 2 இந்த ரவிஸ் இது, ஆகாஷோட இது. 14 years ago ரவியோட ஏஜ் என்ன? A minus 14. வாஸ்னா ஈக்குவல் ஆகாஷோடைய 4 years ago. இதோடைய 88 மைனஸ் A தான் ஆகாஷோடைய ஏஜ். அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி -4. ஸோ இப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ தட் இஸ் 84 minus A equal to A minus 14. So 2A equal to 98. A equal to 49. Simple. Question number 17 வாங்க. Percentage of the father is twice the son. இப்போ சன்னுக்கும் ஃபாதருக்கும் இந்த ரேஷியோ வந்து இது.
Father is 2:1. 10 years ago, father was thrice his sons. 10 years ago, now 2x minus 10. பையன் வந்து x minus 10. இந்த ரேஷியோ என்னன்னா 3 times. Cross multiply பண்ணீங்கன்னா 3x minus 30 equal to 2x minus 10. Okay. So x equal to 20. X equal to 20 னா இது வந்து பையன் ஏஜ் 20, அப்பா ஏஜ் 40. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு இருப்பான், அப்பா 30 வயசு இருப்பார். சிம்பிள். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஃபாதர்ஸ் அண்ட் சன் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ்? 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ்னா 55 வந்துருக்கும், பையனுக்கு 35 வந்துருக்கும். ஸோ 55 வரும்போது 11ஓட மல்டிபிள் இது ஒன்று தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, அப்பாவோட ஏஜ் தான் அதிகமாக இருக்கும் போது இது கண்டிப்பாக 7, 11 எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து ஒரு வந்து லாஜிக்கே இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்ட்ஸ். Okay, so answer either this or this போட்டுக்கலாம். Anyhow, answer is 11:7. Okay, question number 8. Boat can cover 7.2 km downstream, 3.2 upstream in 2 hours. So kilometer is the 7.2 divided by b plus c. இதுதான் time taken for downstream. அதே மாதிரி 3.2 by b minus c. இது upstream. ரெண்டுக்கும் add பண்ணா 2 hours. It can cover 1.5 km, 1.5 km divided by b plus c, 0.6 divided by b minus c. So 24 minutes in போட்டுக்கலாம், that is 60 மாறிட்டேன் divide. Okay, simple. இப்போ 1 by b plus c வந்து x ன்னு வச்சுக்கிறேன், 1 by b minus c வந்து y ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 10ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன், இது வந்து என்ன ஆகும் 72x, இது என்ன வரும் 32y equal to 20. இது 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க 15x, இது 6y equal to 10 ஆல் மல்டிபிள் 10 0 cancel, 6 வந்து 4. ஓகே, இது நார்மல் லீனியர் ஈக்குவேஷன். x கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும். y x எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வேணா எவ்வளோக்கு எவ்வளோ டிவைட் பண்ண முடியும்னு பாருங்க. இது 4 ஆல் டிவைட் பண்ணுங்க, இது 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 4 4 18x, இது வந்து 8y equal to 5. ஓகே, 15x plus 6y equal to 4. நான் என்ன பண்ணுறேன், 6 this ரெண்டுக்கும் 24, அப்போ 3 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இது வந்து 4 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 into 18 is 54, 4 into 15 is 60. 60 minus 54 வந்து 6x. 4 into 6 is 24, 3 into this is 0. 24, 25 minus 0. அது மாதிரி 4 into 4 16, 3 into 4 is 15, that is 1. So 6x equal to 1, x equal to 1 by 6. அப்படியே இருக்கட்டும், எக்ஸுங்கிறது 1 by b plus c. ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்னதோ எக்ஸ் ஈக்குவல் 1 by 6னா 6 கேன்சல் ஆகி 12x வந்து 12ன்னு வந்துடும். 12 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும், தட் இஸ் 8. 32y equal to 8, y equal to 1 by 4. ஸோ y என்ன, x என்ன, y is 1 by b plus c, b minus c is 1 by 4, that is ரிவர்ஸ் பண்ண 4 வந்துடும், b plus c is 6. வேறு வழியே கிடையாது, போட்டு தான் ஆகணும். ஓகே, என்ன கேட்குறான், what is the speed of the boat when going downstream? Downstream தான் இருக்கலாம். ஸோ எக்ஸ் கேட் போதும், ரிவர்ஸ் பண்ணால் போதும், ஆன்சர் 6. சரி, இதில் போட்டோட ஸ்பீட் கேட்டால் ரெண்டே ஆட் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ ஈக்குவேஷன் போட்டு தான் ஆகணும். நீங்கள் வேணா ஒன்று பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா? இந்த கொஸ்டினில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. பார்த்துங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கால்குலேஷன் கம்மி பண்ணிட்டு ஸ்டெப்ஸை வந்து மைண்ட்லேயே போடுற மாதிரி பார்த்துக்கங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட்டில் போடுங்க, ஏன்னா போட ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். கொஸ்டின் நம்பர் 19. If A had worked alone, he would have taken 63 hours to task. B is share. A and B together finish work in this. Sorry. Finish work 36 ஹவர்ஸில் முடிக்கிறாங்களாம், ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா. A வந்து 1 by 63, யாரு, A alone, மைனஸ் 1 by 36 மைனஸ் போட்டிங்கன்னா இது வந்து B உடைய 1 day ஒர்க்கு. சரியா, எல்சிஎம் போட்டு அடிக்கணுமா? ஓகே, ஒரு 9த்துக்கு வெளியே போட்டுருங்க. 1 by 4 மைனஸ் 1 by 7 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா
3/4 into 7 வரும் 1/9 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 into 4 into 7 எவ்வளோ ஆச்சு 12 into 84 இப்போ பிங்கிறவன் வந்து 84 ஹவர்ஸ் ஆகும் ஏங்கிறவன் ஆல்ரெடி 53 ஹவர்ஸ் ஆகும் சரியா என்ன கேட்கலாம் யாருக்கு என்ன ஹவர்ஸ் பெய்டு என்னன்னு கேட்குறாங்கன்னா யாருக்கு இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் தே கெட் பெய்டு ஃபார் இட் பியோட ஷேர் கேட்குறான் 63 இவன் 84 ஓகே இதில் வந்து ரிவர்ஸில் தான் ஷேர் பிடிப்பாங்க இது வந்து ஹவர்ஸ் ஏன் ரிவர்ஸில் ஷேர் பிடிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்க வேல்யூ வந்து எஃபிஷியன்சி கம்மி எஃபிஷியன்சிக்கு தான் உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க ஸோ அதனால் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா 84:63 தான் அவங்களுடைய ஷேர் ரேஷியோ இன்ட்டு 24 டிவைட் ஆகும் 4:3 4:3 ரேஷியோவில் தான் they'll divide the share 3 out of 7 and add 7 okay into 5950 8 times of this 56 remaining 35 5 so 3 into 5 is 15 carries 1 3 into 8 is 24 24 plus 1 is 25 25550 இதுதான் வந்து B யோட ஷேர் question number 20 வாங்க when certain amount is invested compound interest 1 2 3 7 5 2 years so 4 years of 1 plus r by 100 power 4 p equal to 27843.75 p the p into 1 plus r by 100 power 2 equal to 12375 then divide பண்ணீங்கன்னா 1 plus r by 100 whole square equal to இதுக்கு போர்ஷன் அப்படியே வரும் ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வருதுன்னு பார்ப்போம் 27843.75 டிவைட் பை 12375 என்ன பண்றேன் மேலே இங்கிலீஷ் 4 மல்டிபிள் பண்றேன் ஏன் 4 மல்டிபிள் பண்ண 75 25 வந்தா 4 மல்டிபிள் பண்ணுங்க இங்க 4 மல்டிபிள் பண்ணா 475 300 carries 3 4 into 3 is 12 12 plus 3 is 15 carries 1 4 into 12 is 48 48 plus 1 is 49 okay கீழே மேலே 4 மல்டிபிள் பண்ணுங்க 4 into 75 is 300 ரெண்டு ஜீரோ வந்துடும் பாயிண்ட் இருந்தாலும் அந்த ஜீரோ கட் பண்ண போகிறோம் சரியா கேரிஸ் 3 4 into 3 is 12 12 plus 3 is 15 carries 1 4 into 16 4 into 4 is 16 16 plus 1 is 17 carries 1 4 into 8 is 32 32 plus 1 is 33 carries 3 4 into 7 is 28 28 plus 3 is 28 plus 1 is 31 okay so this is your 4 அடிச்சதுனால okay மறுபடியும் ஒரு 4 ஆல் அடிக்கலாம் again 4 ஆல் 4 ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்க 4 into 75 is 300 carries 3 4 into 3 is 12 12 plus 3 is 15 carries 1 4 into 4 4 plus 1 is 5 அதுக்கப்புறம் 44 டபுள் கிராஸ் மேலே கீழே வந்து 49500 இன்ட்டு ஒரு 4 சரியா அப்படியே அடிச்சாச்சு 4 இருக்கட்டும் பார்த்தா என்ன தெரியுது மேலே 11 அடிக்கலாமா 405 11 அடிச்சிக்கணும் இதெல்லாம் 445 அப்படி அடிச்சுன்னா 9 9 times 40 is 405 மேலே 9/4 வருது 9/4 தான் அதனுடைய இதோட இது ஸோ இவ்வளோ போடணுமா சார் வேறு வழியே கிடையாது சரியா 1 plus r by whole square 100 whole square equal to 9/4 that is 3/2 so we can say 3/2 இந்த அமௌண்ட்டை வந்து இது ஈக்குவலா 12375 12375 ஈக்குவல் ஏன்னா 2 இயர்ஸில் இதில் 9/4 போட்டிங்கன்னா இது அங்கே 4 மேலே போயிடுங்க 9 கீழே எடுத்துவாங்க ஓகே 4 மேலே போனால் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சோம் சரியா 9500 வரும் ஸோ இது 4/9 9/4 9 அங்கே எடுத்துகிட்டு போயிட்டா கீழே வந்துச்சு 4/9 ஸோ 49500 டிவைட் பை 9 5500 ஒரு வழி கிடையாது இப்படி தான் போட்டாங்க கொஸ்டின் போட்டு 21 வாங்க எஃபிஷியன்சி ஆஃப் ஏபிசி 76 they can complete the work in 135 days so 135 divided by அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன 22 out of 9 சரி 9 out of 22 இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ 22 ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுங்க அவனோட எஃபிஷியன்ஸை டிவைட் பண்ணுங்க இன்டூ 65% ஒர்க் பண்ணால் போதும் ஸோ டிவைட் பை திஸ் சிம்பிள் 9 கேன்சல் பண்ண 1 9 சார் 9 ரிமைனிங் 45 5 ஸோ
மேலே 15 into 22 into 65 divided by 100. 100ல் இதில் ஒரு 5 போயிடுங்க, இதில் ஒரு 5 போயிடுங்க, 3 வரும், இது 13 வரும். அப்போ 25 போச்சு, மிச்சம் 4. இங்கே ஒரு 2 போட்டுருங்க, this is 11. ஓகே, 33 into 13 divided by 2. கீழே 2 வருது, இது 2 மட்டும் தான், ஸ்டாப் இட். 3 into 3 9 வரணும், 2 into 4 8, 8 plus 1 is 9 வரும். 3 into 4 7, 2 into 7 is 14, 14 plus 1 is 5 வராது. So answer this. சரியா? Question number 22 வாங்க. The law an alloy is made up of costing 2000 per kg, metal costing 400 per kg in ratio 4:3:1. இதில் நான் 3 கிலோ எடுத்துக்கங்க, 6000 ரூபாய் ஆகும். இதில் 1 கிலோ எடுத்துங்க, 4000 ரூபாய் ஆகும், 400 ரூபாய் ஆகும். 6400 ஆச்சு. இது எத்தனை கேஜி மொத்தம்? இதில் 3 கேஜி, அதில் ஒரு கேஜி, 4 கேஜி ஆச்சு. 4 கேஜியோட விலை இதுதான். 4 கேஜியோட விலை 6400. 8 கேஜி கேட்குறான். ஸோ 12 மல்டிபிள் பண்ணால் 128. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. A certain sum of money produces 450 in 3 years, certain rate of interest, same money, same interest, compounded interest 300. ரொம்ப சிம்பிளான விஷயம். 3 வருஷத்துல 450 ரூபா வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு 150 ரூபா வரும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 309 ரூபா வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போத் ஆர் சேம் இன் தி ஃபர்ஸ்ட் இயர், அது தெரியும், அதனால 150 தான். செகண்ட் இயரும் 150 தான். செகண்ட் இயர்ல எக்ஸ்ட்ரா வரும். 150க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 போட்டிங்கன்னா இதுதான் 309. நம்மளுக்கு இதே தெரியுது, இதே 300, அப்போ 9 rupees தான். 150 டிவைட் பை 100 ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9. 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 3 கேன்சல் பண்ண 3 ஆர் ஈக்குவல் டு 6%. இப்போ என்ன வேணா ஃபைண்ட் சர்டன் அமௌண்ட். என்ன அமௌண்ட் பாருங்க, 150 rupees கிடைச்சிருக்கா? 150 1 இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 6% போடுங்க. P into 6% into 1. 6 ஆல கேன்சல் பண்ணா 2 6 are 20, 12 remaining 30 25. So 2500. Simple. Question number 24 வாங்க. In examination, success to failure வந்து 5:2. Had the number of failure had been 14 more, the success to failure is 9:2 this. Okay. ஒன்றும் இல்லை, 5x and 2x அதான் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். 14 பேர் ஃபெயிலியர் எக்ஸ்ட்ரா ஆயிருந்தானா இங்கே 14 குறைஞ்சிருப்பான், ஏன்னா சக்ஸஸ்ல இருந்து தான் ஃபெயிலியர் போகிறான். அப்போ 5x minus 14 வந்து 2x plus 14 ஈக்குவல். இந்த ரேஷியோ 9/5. கிராஸ் பண்ணிட்டு 5 into 5 25, 18x. 25 minus 18 is 7x. இப்போ 9 into 14, இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 14 into 5. So 14 common. 9 plus 5 is again 14. So 7 7 cancel. 2 times of this. X equal to 28. என்ன வேணுமா? So இது ஆட் பண்ணா 7x, x equal to 28. 7 into 20. Right? 7x is 56. 126. Sorry. Is this right? Not 126. 196. Simple. Yeah. Question number 25 வாங்க. Produce production T company C in May is what percentage? Company A in June. மேல C பாருங்க. மே மாசம் எது? எல்லோ 30 is what percentage? X percentage. Company A June. Company A உள்ள June வந்து 45. என்னன்னு பார்த்தா போதும். 2 times, 3 times. 200/3. 66.66. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? 22 + 20+ தான் அசல்ட்டாக சார்ந்த முடியும். அகெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் கூட திருப்பி பாருங்க, பாஸ் பண்ணி பாருங்க. வில் கெட் இட். தேங்க்யூ. வில் மீட் இந்த நெக்ஸ்ட். பை.